வணக்கம். நம்மில் பலர் குளிர்ந்த நீரில் குளித்தால் சளி பிடிக்கும், குளிர் ஜுரம் வரும் என பயப்படுவோம். ஆனால் ஒருத்தர் ஐஸ் கட்டி நிறைந்த நீரில் உடலை நனைத்து நோய் எதிர்ப்பை, மனநலம், ஆங்ஸைட்டி, எனர்ஜி சீர் செய்யலாம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? இவர்தான் விம் ஹாஃப், த ஐஸ்மேன். இவர் நோயின்றி நலமுடன் வாழ குளிர்ந்த நீரில் 2 நிமிடங்கள் உடலை நனைக்க வேண்டும் என்கிறார். இது நல்லதா? உடல் பிணிகள் தீருமா என்று சந்தேகம் நமக்கு எழலாம். அவரது கேமுக்கு வரும் பலர் கிரானிக் நோயில் தாக்கம் வெகுவாக குறைந்ததாக சொல்கின்றனர். சயின்டிபிக் கம்யூனிட்டி இதை பரிசோதிப்பதற்காக இவரது உடலில் ஈகோலை நுண்கிருமியை செலுத்தினர். பொதுவாக நோய்க்கிருமியை உடலில் செலுத்தினால் அவர்களுக்கு ஜுரம், உடல் சோர்வு போன்றவை வருவது இயல்பு. ஆனால் இவர் எந்த அறிகுறியும் இல்லாமல் இயல்பாக இருந்தார். விம் ஹாப் தனது இம்யூனிட்டி பலத்தால் எந்த நோய் அறிகுறியும் இல்லாமல் இருந்தது மருத்துவர்களை ஆச்சரியம் அடைய செய்தது. விம் ஹாஃப் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அண்டார்டிக் பனி பிரதேசங்களில் சட்டை இல்லாமல் ஹாஃப் மாரத்தான் ஓடியது, கிளிமஞ்சாரோ சிகரத்தில் வெறும் ஷார்ட்ஸ் உடன் ஏறியது என இதுபோல பல உலக சாதனைகள் புரிந்துள்ளார். அப்படி குளிர்ந்த நீர் நம் உடலுக்கு என்னதான் நன்மை செய்கிறது? அது நம் நோய் எதிர்ப்பை அதிகரிக்க செய்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறுகிறது. மன அழுத்தத்துக்கு சிறந்த நிவாரணி. இன்னும் பல நல்ல மாற்றங்களை இது தருகிறது என சொல்கிறார்கள். இதை நாமும் பின்பற்றும் வகையில் அவரது யூடியூப்பில் பயிற்சி முறைகளை சொல்லித் தருகிறார். குளிர்ந்த நீரில் இறங்கும் முன்பின் செய்ய வேண்டிய பயிற்சிகளை தெரிந்து கொள்வது அவசியம். அது சிறிய மூச்சு பயிற்சி, பின் ஐஸ் தண்ணீரில் குறைந்தது 2 நிமிடம் அமர்ந்திருப்பது, பின்பு சின்னதொரு பயிற்சி உடலை இலகுவாக்க என 3 கட்ட பயிற்சிகளைக் கொண்டது. இதன் பலன் உணரத் தொடர்ந்து சில வாரங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீர்களா? இது நமது மனதைரியத்தை அதிகரிக்கும். அந்த உறுதி இருந்தால்தான் குளிர் தண்ணீரில் இறங்க முடியும். மேலும் விவரங்கள் அறிய விம் ஹாஃப் சேனல் சென்று பார்த்து பயன் அடையவும். விம் ஹாஃப் பற்றிய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டுள்ளேன். உங்கள் அனுபவங்களை பதிவிடுங்கள். நன்றி. நலமுடன் வாழ்வோம்.